தற்போது கிடைத்துள்ள அண்மைச் செய்தி, விஜய் பதவியேற்பு விழாவை ஒட்டி அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. நேரு உள் விளையாட்டு அரங்கம் மற்றும் முக்கிய இடங்களில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. தவேக தலைவர் விஜய் பதவியேற்பு விழாவை ஒட்டி சென்னையில் 20 இடங்களில் நேரடி பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தவேக தலைவர் இது குறித்தான கூடுதல் தகவல்களுடன் நேரலையில் எமது செய்தியாளர் லாவண்யா இணைக்கிறார். லாவண்யா, தொடர்ந்து சொல்லுங்க. வணக்கம். நாம் தற்பொழுது நேரு ஸ்டேடியத்தில் இருக்கிறோம். இன்று தமிழகத்தினுடைய முதலமைச்சராக தவேகாவினுடைய தலைவர் விஜய் பதவியேற்க இருக்கிறார். அவருடைய தொண்டர்கள் மிக உற்சாகத்தில் இந்த நிகழ்வை காண வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக சென்னையில் இந்த நேரு ஸ்டேடியத்தில் அவர் பதவியேற்கக்கூடிய இந்த நிகழ்வானது மிகவும் துரிதப்படுத்தப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏனென்று கேட்டால் மிகப்பெரிய ஒரு இழுபறி சூழலுக்கு நடுவே தான் நாளை விஜய் பதவியேற்க போகிறார் என்ற ஒரு விஷயமே நேற்று தகவலாக தெரிந்தது. அந்த வகையிலே மிகவும் இந்த பதவியேற்பு விழாவில் எந்தவித அசம்பாவிதங்களும் ஏற்படாத வண்ணம் மிகவும் ஒரு பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து இந்த நேரு ஸ்டேடியத்தில் ஒரு 5000க்கும் மேற்பட்டோர் மட்டுமே இதனை காண அனுமதிக்கப்படுகிறார்கள் என தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் இந்த பகுதி முழுவதுமே காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டிற்குள் வந்திருக்கிறது. ராஜா முத்தையா சாலை, காந்தி இர்வின் சாலை ஆகிய சாலைகள் மூடப்பட்டிருக்கின்றன. நேரு ஸ்டேடியத்திற்கு வர வேண்டும் என்றால் காந்தி இர்வின் சாலையிலிருந்து நடந்து வரக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கிறது. வேறு எந்த வாகனங்களுக்குமே அனுமதி கிடையாது. தொடர்ந்து இந்த பகுதியில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் குவிந்து வருகிறார்கள். ஏனென்று கேட்டால் நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலினுடைய முடிவுகள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் ஒரு தனி பெரும் கட்சியாக தவேகா முன்னிலை வகித்தது. இருப்பினும் ஆட்சி அமைப்பதற்குரிய அந்த 118 இடங்களை தவேகா அடையவில்லை. இதன் காரணமாக ஒரு இழுபறி சூழல் நடைபெற்றது. தமிழகத்தில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்குமா, ஆட்சி அமைக்காதா என்ற மிகப்பெரிய ஒரு சிக்கல் எழுந்திருந்த நிலையில் இடதுசாரிகளும் காங்கிரசும் விசிகவும் ஆதரவை நல்கி இருக்கிறார்கள். ஆனால் இடதுசாரிகள் மற்றும் காங்கிரஸ் ஆதரவு நல்கிய பிறகு விசிக நேற்றுதான் ஒரு மிகப்பெரிய நீண்ட கால தாமதத்திற்கு பிறகு தன்னுடைய ஆதரவை வழங்கியது. குறிப்பாக இடதுசாரிகளும் விசிகவும் வெளியிலிருந்து ஆதரவு தருவதாக கூறியிருக்கிறார்கள். அதாவது நிபந்தனையற்ற ஆதரவை நாங்கள் வழங்குகிறோம் என்று கூறுகிறார்கள். காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டணியிலே இணைந்திருக்கிறது. மேலும் இன்று விஜய் முதலமைச்சராக பதவியேற்க போகிறார். மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பையும் மிகப்பெரிய ஒரு ஆவலையும் அவர்களுடைய தொண்டர்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏனென்று கேட்டால் திரையுலகின் ஒரு உச்சபட்ச நட்சத்திரமாக இருந்தவர் தான் விஜய். அதன் பிறகு திரை வாழ்க்கையை விட்டு முற்றிலுமாக நீங்கி நான் அரசியலுக்கு வரப்போகிறேன் என்று கூறி ஒரு 3 வருட காலமாகத்தான் தமிழக வெற்றி கழகம் தொடங்கியே இருக்கும். முதல் தேர்தலிலே அவர் ஆட்சியை பிடித்திருக்கிறார் என்பது அனைவரையுமே தமிழகத்தை நோக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு கவனத்தை ஏற்படுத்தியது. ஏனென்று கேட்டால் திராவிட கட்சிகள் தான் ஆளக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருந்தது. அவற்றையெல்லாம் மாற்றி தற்பொழுது விஜய் தமிழகத்தை கைப்பற்றி இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது ஒரு இழுபறியான சூழல்களுக்கு நடுவே, மிகப்பெரிய ஒரு சிக்கல்களுக்கு நடுவே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் இன்று முதலமைச்சராக பதவியேற்க போகிறார். தொண்டர்கள் வருகை தந்த வண்ணம் இருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த நேரு ஸ்டேடியத்தை சூழ்ந்து தொண்டர்களினுடைய அந்த படையெடுப்பானது இருக்கிறது. மேலும் அரசு அதிகாரிகள் முதற்கொண்டு தவேகாவினுடைய முக்கிய நிர்வாகிகள் இந்த பகுதிக்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் விஜயை பொறுத்தவரை அவர் இருக்கும் இடங்களிலெல்லாம் மக்களினுடைய கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் நிலவி வரக்கூடிய ஒரு களத்தில் மக்களினுடைய கூட்டத்தை கட்டுப்படுத்த காவல்துறை தன்னுடைய பணியை தீவிரப்படுத்தி இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் ராஜா முத்தையா சாலை மற்றும் காந்தி இர்வின் சாலைகள் மூடப்பட்டிருக்கின்றன. எந்த வாகனங்களுக்கும் அனுமதி கிடையாது. யார் வந்தாலும் அந்த காந்தி இர்வின் சாலையிலிருந்து நடந்து வரக்கூடிய ஒரு சூழல் தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் இந்த பகுதி முழுவதுமே பலத்த பாதுகாப்புகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பேரிகார்டுகள் போட்டு
இந்த பகுதி முழுவதுமே மூடப்பட்டிருக்கிறது. யார் வந்தாலும் இந்த பகுதியில் தங்களுடைய அடையாள அட்டையை காண்பித்து போலீசாரிடம் அனுமதி வாங்கிய பிறகுதான் நேரு ஸ்டேடியத்திற்குள் அனுமதிக்கப்படுகிறார்கள். இன்னும் சில மணி நேரங்களில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பதவியேற்க போகிறார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இன்று பதவியேற்க போகிறார். இன்னும் சில மணி நேரங்களில். பதவியேற்பு விழா பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த செய்திகளை நேரலையில் வழங்கியமைக்கு நன்றி லாவண்யா.